அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பீஸா. பீஸா எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். ஒரு பீஸாவோட விலை 300லேருந்து 500 ரூபா வரை இருக்கும் சைஸ் பீஸா. ஆனால் நீங்கள் இது உங்கள் வீட்டில் பண்ணீங்கன்னா வெறும் 100லேருந்து 150 ரூபா தான் செலவாகும். ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் இந்த பீஸா. இந்த பீஸாவை உங்கள் வீட்டில் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு செய்யலாம். சில கடைகளில் பீஸா வாங்கினா அந்த பீஸாவோட பேஸ் ரொம்ப வரன்னு இருக்கும். இந்த மாதிரி பஃபியாக இருக்காது. நாம் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா பீஸா ரொம்பவே கிரன்ச்சியாக கிடைக்கும். ஒரு லேயர் ரொம்ப திக்காக கிடைக்கும். அதனால் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில எல்லாம் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பீஸா பண்ணுறதுக்கு ஈஸ்ட் நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு, அதே அளவு சீனி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் ஆகும். பாருங்கள், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஸாக்கு மாவு பசையலாம். பீஸாக்கு மாவு பசைறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு தட்டினதுக்கு அப்புறமாட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், ஈஸ்ட்டை கலந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஈஸ்ட்டில் உப்பு சேர்த்துருப்போம். அந்த ஈஸ்ட்டு மைதா மாவில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான இதில் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விடுங்க. பரோட்டாக்கு மாவு குழைக்கிற மாதிரியே குழைக்கணும் இதை. பாருங்கள், இந்த மாதிரி பதம் வரும்போது தேவையான அளவு தண்ணி விட்டு பசைங்க. தண்ணி ஜாஸ்தி விட்டுறக்கூடாது, ரொம்ப கொலன்னு ஆயிரும். ஸோ அதனால் தண்ணியை கொஞ்சம் விட்டு விட்டு விடுங்க, அதான் நல்லது. இப்போ நம்ம இதில் 2 பீஸா செய்கிற அளவுக்கு தேவையான மாவு எடுத்திருக்கோம். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு வந்தாச்சு. அழுத்தி அழுத்தி பிசையணும், அப்போ தான் பீஸா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு இதை ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இது காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் மூடி வைங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் மாவு எப்படி பொங்கியிருக்குன்னு. இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம் பீஸா மேலே வைக்கிறதுக்கு. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. இந்த எண்ணெயில் டைரெக்டாக நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை பொடி பொடி துண்டுகளாக நறுக்குங்க, பெரிய துண்டாக இருக்கக்கூடாது. பாருங்கள், சிக்கன் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் எண்ணெயில். அப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதாவது சிக்கனை 65 பதம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும், அதுதான் மெயின். தேவையான அளவு உப்பு, இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், பெப்பர், உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த சிக்கனில் இருக்க தண்ணி அப்புறம் இது எல்லாமே சேர்ந்து ட்ரை ஆகணும். நல்லா வதக்கி விட்டுட்டுறீங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. சிக்கன் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குழச்சி வச்ச மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு பிசைங்க. இந்த மாவை இப்போ நம்ம 2ஆக எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம 2 பீஸா பண்ணுறோம். சமபங்காக எடுங்க, 2 மாவாட்டு 2 உருண்டையாக எடுத்து வச்சுக்கிறோம். இதில் இந்த மாதிரி மாவு குழைக்கும் போது இதில் எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பரோட்டாக்கு தான் நம்ம எண்ணெய் விட்டு குழைப்போம். இது நம்ம பீஸாங்கிறதுனால இப்போ நம்ம எண்ணெய் விடுறது கிடையாது. இந்த மாதிரி 2 துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க.
இப்போ இதை நம்ம கையாலே பரத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டை எதுவும் தேவையில்லை. அப்புறமா இந்த மாவை ஒரு பேனுக்கு அப்படியே மாத்திருங்க. இந்த மாதிரி ஒரு பேன்ல நான் மைதா மாவு போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி கையால் நல்லா பரத்தி பரத்தி விடுங்க. அந்த பேனோட அளவுக்கு பரத்தியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு அதில் ஓட்டை போட்டுக்கலாம். அப்படின்னா தான் பீஸா நல்லா குக் ஆகும். உங்கள்கிட்ட போர்க் இருந்தால் போர்க் வச்சு கூட ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த பீஸாவோட கார்னரில் கொஞ்சம் கனமாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் பரத்தி விட்டுக்கணும். பீஸா மேலே போடுறதுக்கு தேவையான சீஸை துருவி எடுத்துக்கலாம். இது நான் 200 கிராம் சீஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பீஸாக்கு 100 கிராம் சீஸ் வீதத்தில் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போ டாப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பீஸா சாஸ் கடையிலே கிடைக்கும். இந்த பீஸா சாஸை எல்லா இடம் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜாஸ்தி ஃப்ளேவர் தேவைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கூட வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. இப்போ நம்ம டாப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பீஸா மேலே உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எதனாலும் வைங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம சீஸை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு பீஸாக்கு தேவையான அளவு சீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு சீஸ் அதிகம் பிடிக்குன்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் வெஜிடபிள்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் 2 வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். கேப்சிகம், அப்புறமா ஆனியன். உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் கார்ன், கேரட் இந்த மாதிரினா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே மணமாக இருக்கும். பாருங்க, இதே மாதிரி வெங்காயத்தை ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்றா வைங்க. அப்படியே வச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் வெங்காயம் ஜாஸ்தி இருக்கும். பீஸா ரெடி பண்ணுறதுக்கு இதை கைகளால் ஒன்றா தான் வைப்பாங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும். உங்களுக்கு ஆலிவ் கிடச்சிச்சின்னா நீங்கள் பிளாக் ஆலிவ்ஸ் கூட வைங்க. அது ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணுறோம். சிக்கன் பீசஸ் பீஸாவில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பீஸாவோட டாப்பிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் டேரெக்டாகவே நான் அடுப்பில் வச்சிட்றேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த பேன் சூடாகலை. வச்சு ஒரு 30 செகண்டில் நீங்கள் அதுக்கப்புறமாட்டு கீழே ஒரு தோசைக்கல் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுலேருந்து நல்ல பீஸாவோட மனம் வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம பீஸா என்ன அருமையாக குக் ஆகிருக்குதுன்னு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கடைகளில் வாங்குறத விட வீட்டில் பண்ணால் ரொம்பவே நல்லது. விலையும் கம்மியும் கூட. நம்ம இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் ஜாயின் ஆகிறது ரொம்பவே ஈஸிங்க. பக்கத்தில் இருக்க மிளகா சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் ஆயிடுவீங்க. தேங்க்யூ.